முதலமைச்சரை பொறுப்பேற்றிருந்தோடனே ஊழல் இல்லாத ஆட்சியா இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சார். அதுக்கு ஏற்றார் போலவே இன்னைக்கு தினமலர்ல செய்தி வந்திருக்கு. பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊழியர்களே மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. லஞ்சம் கொடுக்காமல் பத்திரப்பதிவு செய்யலாம், மக்களிடம் பதிவுத்துறை அலுவலர்கள் பிரச்சாரம் அப்படின்றது தான் தினமலரில் இன்றைக்கி வந்த நியூஸு. அதாவது டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போனாங்கன்னா நீங்கள் எதுவும் பணம்லாம் கொடுக்க வேணாமா, இந்தாங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றவர்களுக்கு தான் தெரியும் எல்லாம் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸ்டாம்பு டியூட்டியில் எல்லாம் முன்ன மாதிரிலாம் பெரிய அளவுக்குலாம் ஏமாற்ற முடியாது. எல்லா கைட்லைன் வேலையுமே ஏறி போச்சு உங்களுக்கு. அதுவும் பர்டிகுலர்லி சிட்டியில் நகர்ப்புறங்களில் இந்த கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை. ஆல்மோஸ்ட் இதாகிடுச்சு. ஊரில் புதுசாக டெவலப் ஆகிற ஏரியாவில் கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் இவ்வளோ அளவு வேறுபாடு இருக்கும். கரெக்டாக வச்சுருப்பேன், ஸ்டாம்ப் டியூட்டி கரெக்டாக கட்டியிருப்பேன். தெரியும் வீடு வாங்குறதுக்கு போகிறேன்னா என்னென்ன பண்ணணும்னு தெரியும். எப்படி வக்கீலை கூட்டிகிட்டு தான் போவீங்க. ஒரு டாக்குமெண்ட் ரைட்டெல்லாம் தான் செக் பண்ணியிருப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க இப்போ டாக்குமெண்ட்டை. சார் என்ன சார் இவ்வளோ நாளாக வரல, அப்படியா போங்க வருவாய்த்துறை இதை சரிபார்க்க வேண்டும்னு டெப்யூட்டி கலெக்டர் ஸ்டாம்ப்ஸுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. 2 வருஷம்லாம் டாக்குமெண்ட் வாங்காமல் இருக்காங்க. அந்த டெப்யூட்டி கலெக்டர் ஸ்டாம்ப்ஸு இந்த கட்டிடத்துக்கு இந்த முத்திரைத்தாள் கட்டணம் சரியா இல்லையான்றதை அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணி அவர் கொடுக்கணும். அவர் கொடுத்த பிறகு இது சரியில்லைன்னு திருப்பி நோண்ட முடியும். ஏற்கனவே எப்படி ஒரு 1.5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்க, பேங்க் லோன்லாம் வாங்கியிருப்பேன். டாக்குமெண்ட் உன் கைக்கு வந்தாலும் வரலனாலும் இஎம்ஐ கட்டணுமா இல்லையா? பத்திரத்தை வாங்க என்ன பண்ணுவோம் இப்போ? ஸோ அலையாக அலைவார்கள். அதற்கு பதிலாக ஒரு 2 லட்ச ரூபா கேட்பானா, இந்தாப்பா புண்ணியமாக போகும் டாக்குமெண்ட்டை கொடுத்துரு. இதுதான் மக்களின் அணுகுமுறை. வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், தாலுகா, டு சம் எக்ஸ்டென்ட் பத்திரப்பதிவுத்துறை, ஏறக்குறைய அனைத்து துறைகளும் காசு கொடுக்காம நீங்கள் வேலை நடந்ததே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகும்போது அந்த சப்ரிஜிஸ்ட்ரார் டயஸில் உட்காந்துக்கிட்டு யாருக்கும் எந்த காசு கொடுக்க வேணாங்க, நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக வந்துடும், இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றம். அதான் போன தடவைலாம் கூட சார் சிசிடிவி கேமரா இருந்துச்சு. பொதுவாக லஞ்சத்தை எப்படி வாங்குவாங்கன்னா பெஞ்சுக்கு கீழே வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் போன தடவை சார் பெஞ்சுக்கு மேலேயே வாங்குறாங்க மேடம்னு சொன்னாங்க. இப்படி கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, ஒவ்வொரு சப்ரிஜிஸ்ட்ராரும் 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கான். 1 வருஷம் தான். சோழிங்கநல்லூருக்குலாம் 80 லட்சம். 365 நாள் தான். 366வது நாள் நீ அந்த போஸ்ட்டில் நீடிக்கணும்னா டாப் அப், அதுக்கு பேர். இன்னொரு 50 லட்ச ரூபா கொடுக்கணும். 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு உட்காந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக வர்றான். எடுக்க வேணாம் அந்த காசு. பல பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களில் சப்ரிஜிஸ்ட்ராரை போடாமல் அசிஸ்டண்ட்டுகளை அடிஷனல் சார்ஜாக போட்டு காசு வாங்கினது காரணம் அசிஸ்டண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான். அத்தனை டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்ஸுக்கும் நேரடியாக அமைச்சர் பணம் வாங்கினார். இன்னைக்கு இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறவங்களா காசு வாங்காதீங்கன்னு? இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்போ மக்கள் இதை எப்படி கொண்டாடுவாங்க? ஸோ இந்த கொண்டாட்டத்தை நீடிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு முதல்வருக்கு இருக்கிறது. ஸோ எனக்கு காலையில் நம்ப முடியல. என்னது பத்திரப்பதிவு அலுவலர்கள் பிரச்சாரமா? என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க? வழக்கமாக குடுன்னு தானே பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதில் குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நியூஸ் ஐட்டத்தில் சில ஆண்டுகளாக சார் பதிவாளர்கள் இடமாற்றம் கோரினால் அதற்கு பல்வேறு நிலைகளில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஃபுல் ஸ்டாப். தற்போது 132 சார் பதிவாளர்களுக்கு எவ்வித வசூலும் இன்றி இடமாற்றம் கிடைத்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களிடம் எந்த விதத்திலும் லஞ்சம் கேட்டு நிர்பந்திக்க கூடாது என அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். அருண் சுந்தர் தயாளன் ஒரு அருமையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் பத்திரப்பதிவுத்துறையின் ஐஜியாக நியமிக்கப்பட்டு நிறைய பேர் நம்ம மேலே விமர்சனம் வைப்பாங்க, நீ இன்னும் எல்லா அதிகாரிகளையும் நோண்டிட்டு இருக்கிற அப்படின்னு. இப்போ சொல்கிறேன்ல, அற்புதமான அதிகாரி. கரெக்டாக கூப்பிட்டு கன்சல்டேஷன் பண்ணி கவுன்சிலிங் வச்சு யார் யாருக்கு எந்தெந்த இடம் போடு. இதுக்கு முன்னாடி இந்த பாலசுப்ரமணியன்ற பெருச்சாலி, அது பெருச்சாலின்றது இதுக்கு முன்னாடி இருந்த தினேஷ் ஆலிவர் பொன்ராஜுக்கும் தெரியும். ஆனால் பாலசுப்ரமணியத்தை தொட்டால் மூர்த்தி நம்மளை கடிச்சு வச்சுருவார். தொடல வந்த உடனே இவர் அருண் சுந்தர் தயாளன் நீ யாருன்னு தெரியும்டியே முதல்ல அடிச்சு சஸ்பெண்ட் பண்ணார். இப்போது இந்த பாலசுப்ரமணியத்தின் மீது எவ்வளோ புகார்கள் இருக்கின்றன என்பது ஊருக்கே தெரியும். ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் இந்த பாலசுப்ரமணியம் மீது இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை? ஏனென்றால் தே வேர் பார்ட்னர்ஸ் இன் கிரைம். 2 பேரும் சேர்ந்து தானே டபுள் டாக்குமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. எப்படி கேஸ் போடுவார்?